அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதையினுடைய தொடர் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கம். இது ஜோதிடம் பற்றிய பக்தி சார்ந்த கதை. ஜோதிடத்தில் வருகின்ற நிறைய தகவல்கள் இந்த சேனலில் காணொலிகளாக வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் தொடர்ந்து பாருங்கள். ஒரு கதையில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஜோதிட ரீதியாக வாழ்க்கையில் எப்படி வடிவமைத்து வாழ்வியலை வென்றெடுக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள் என்பதை மையமாக வைத்து முருகனுடைய ஆசீர்வாதத்தால் முருக பக்தராக இருக்கக்கூடியவர்கள் வாழ்வியலில் எப்படி முன்னேறுகிறார்கள் என்பதை பற்றிய கதையின் தொடர்ந்து பாருங்கள். சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதையில வள்ளி, அவருடைய கணவர் சக்திவேல் திருமணத்துக்கு பிறகு பலவிதமான போராட்டங்களை சந்தித்து அதை வென்றெடுத்து ஒற்றுமை உணர்வோடு முருகன் சந்நிதிக்கு அருகே ஒரு கடை வியாபாரத்தை துவங்குகிறார்கள், வள்ளி ஸ்டோர். அந்த கடை வியாபாரம் நல்லபடியாக லாபகரமாக போயிட்டு இருக்கு. ஜோதிடருடைய ஆலோசனை பிரகாரம் வள்ளியுடைய ஜாதகத்தில் என்ன தொழில் அமைக்கணும் என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து அதன் ஆலோசனைப்படி கடையை ஆரம்பித்து லாபகரமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி கடை ஒவ்வொரு நாளும் நல்ல லாபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற வேளையில் கடையில் வள்ளி அமைதியாக உட்கார்ந்து சிந்திச்சிட்டு இருக்கான். அப்போ தன்னுடைய கணவராக இருக்கக்கூடிய சக்திவேலுக்கு ஒரு சந்தேகம். என்னது, ஏதோ சிந்திச்சிட்டு இருக்கியே, அது என்ன விஷயம்? உங்கள் சிந்தனையில் கொஞ்சம் கவலை தெரியுது, என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கணவனாக இருக்கக்கூடிய சக்திவேல் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது வள்ளி சொல்கிறா, ஆமாம், நான் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சக்திவேல் கேட்குறாரு, இல்லை, வாழ்க்கையில் கவலைப்படுகிற நேரமெல்லாம் கடந்து வந்துட்டோம், சோதனை காலத்தையெல்லாம் வென்றெடுத்து வந்துட்டோம், இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்லேயும் அம்மா அப்பாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு. நாம் நினைச்சபடி ஜோதிடருடைய ஆலோசனை பிரகாரம் நமக்கு என்ன தொழில் வருங்கிறத கேட்டு தெரிஞ்சு முருகனுடைய அருளால் முருகன் சன்னதிக்கு பக்கத்திலேயே கடை வியாபாரத்தை துவங்கணும். நல்லபடியாக லாபகரமாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சந்தோஷத்தை கொண்டாடாமல் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் ஏதோ கவலையில் இருக்கேன்னு சொல்கிறியே, அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வள்ளி சொல்கிறா, இல்லை, நாம் முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் என் அண்ணனை நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கணவன் சக்திவேல் சொல்கிறாரு, ஏன் அண்ணன் என்ன, அவனை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியது தானே. இது நாள் வரைக்கும் அவன் சேராத சேர்க்கை, போகாத பாதையில் போய் குடிப்பழக்கத்தோட வாழ்க்கையே திசை மாறி போகிற அளவுக்கு இருந்தான். அதை நம்மளுடைய சோதனை காலமாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையும் சரிப்படுத்தி நெறிப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையெல்லாம் சுட்டி காட்டி அவனையும் திருத்தி சரி பண்ணி ஒரு பொறுப்புள்ள மகனாக அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சி வந்திருக்கிற, அது நிச்சயமாக உனக்கு பெருமையும் பேரும் புகழும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படாமல் உன் அண்ணனுடைய நிலைமை இப்போ மிக சரியான பாதையில் அப்பா அம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன் அவனை நினச்சி கவலைப்படுற அப்படின்னு தன்னுடைய கணவன் சக்திவேல் கேட்குறார். அதுக்கு மனைவி வள்ளி சொல்கிறா, இல்லை, இது நாள் வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது, அதை உணர்ந்து திருந்தி ஒரு நல்ல வழி பாதையில் யோசிச்சுக்கிட்டு அப்பாவுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிம்மதியாக இருக்கிறது சரிதான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குது. எதிர்கால தொழிலில் வாழ்க்கையில் முன்னேறி நல்லபடியாக அமைஞ்சு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல உயர்வான பலன் பெற்று அவனுக்கும் திருமண காலகட்டம் வந்துருச்சு. அவனுக்கும் ஒரு நல்ல திருமணம் அமைஞ்சு மனைவியோட ஒரு குடும்பத்தோட அவன் நல்லபடியாக இருக்கணும்னு தான் அப்பா அம்மா
ஆசைப்படுறாங்க. நானும் அண்ணனுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கணும்னு தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவருடைய அண்ணனுடைய வாழ்க்கை எப்படி போகுது, எதிர்காலத்தில் என்ன தொழில் செஞ்சு முன்னேறுவார் என்பதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நாம் எப்படி கடையில் வியாபாரத்தில் நல்லபடியாக நம்பிக்கையோட வெற்றிகரமாக லாபகரமாக போயிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நல்ல தொழில் அமையணும், நல்ல வேலை வாய்ப்பு அமையணும், அதை பற்றி தான் சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தன் கணவன்கிட்ட சொல்கிறாப்புல. அப்போ உடனே சக்திவேலும், இல்லை நியாயமானது தான், உன்னுடைய கவலை நியாயமானது தான், சரி அதுக்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறாப்புல. அப்போ வள்ளி சொல்கிறா, இல்லைங்க நம்ம ஜோதிடர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் பார்ப்போம், அண்ணனுடைய ஜாதகத்தையும் கொண்டு போய் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, நேரம் நல்லா இருக்கா, என்ன ஒரு தொழில் செஞ்சு முன்னேறலாம், இல்லது வேலை வாய்ப்புக்கு போய் மாத வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு எந்த துறையில் அவர் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அண்ணனுக்கு சொல்லுவோம், அப்பா அம்மா கிட்ட தகவல் கொடுப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு வள்ளி சொல்கிறா. சரி, உன்னுடைய ஆசை நியாயமானது தான், உன்னுடைய எண்ணப்படியே ஜோதிடரை போய் பார்ப்போம், பார்த்து உங்கள் அண்ணனுடைய ஜாதகத்தை கொடுத்து ஒரு ஆலோசனை கேட்போம், அவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையும் வடிவமைச்சு கொடுப்போம், முருகனர்களால் நிச்சயம் அவருடைய வாழ்க்கையும் நல்லபடியாக அருமையாக வரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நாளைக்கு காலையில் வீட்டிலிருந்து புறப்படும் போது கடைக்கு வரும்போது ஒரு காலையிலேயே ஜோதிடரை போய் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதை பற்றி ஆலோசனை பண்ணி விஷயத்தை கேட்டுட்டு நேராக கடைக்கு வந்துடுவோம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. சரி அப்படின்னு ஜோதிடருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி வள்ளியுடைய அண்ணனுடைய ஜாதகத்தில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு உங்களை வந்து பார்க்கலாம் ஐயா அப்படின்னு கேட்கும்போது, தாராளமாக வாங்க, நான் ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் 8 மணிக்கே வந்துடுங்க அப்படின்னு ஒரு நேரத்தை குறித்து கொடுக்குறாங்க. சரி அப்படின்ட்டு அன்று இரவு நல்லா நிம்மதியாக தூங்கலாம், ஒரு நல்ல வழி கிடைச்சிருச்சு, எதிர்காலத்தில் நல்ல ஒரு விடை கிடைக்க போகுது அப்படின்ட்டு நினச்சி நிம்மதியாக தூங்குறாங்க. தூங்கும்போது வள்ளி கொஞ்சம் தூக்கம் வராமல் அண்ணனுடைய எதிர்காலத்தை பற்றியும், அவன் வாழ்வியலில் வேலை வாய்ப்பில் முன்னேறணும், திருமணம் நல்லா நடக்கணும், அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும், மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட கணவன் சக்திவேலு, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, எல்லா விஷயத்தையும் ஜோதிடர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், அவரு என்ன பண்ணணும், விதி பிரகாரம் எதிர்காலத்தை எப்படி வடிவமைச்சு கொடுக்குறாருங்கிறது அது அவருடைய வேலை, அதனால அவருடைய ஆலோசனையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அது பிரகாரம் வழி நடத்த போகிறோம். நீயே வந்து அதிகமாக குழப்பம் பண்ணிக்கிட்டு தூங்காமல் இருந்துட்டு இருக்காத, நிம்மதியாக தூங்கு, நாளைக்கு ஒரு விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் ஒன்னனுடைய வாழ்க்கையில் ஒரு பதில் கிடைக்கும், விடை கிடைக்கும் அப்படின்ட்டு தூங்க சொல்கிறாப்புல. நிம்மதியாக தூங்குறாங்க. காலையில் எழுதுறாங்க, தலைக்கு நல்லா குளிச்சுட்டு முருகன் படத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அண்ணனுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அவருக்கு ராசியாக நல்ல யோகமாக இருக்கக்கூடிய தொழில்துறை எந்த துறை, அந்த துறையில் முன்னேறணும்னு என்னங்கிறத ஜோதிடர் நம்ம ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்ட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த அண்ணனோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஜோதிடரை பார்க்க போகிறாங்க. சரியாக 8 மணிக்கு ஜோதிடர் ரெடியாக இருக்காரு. அவங்க 2 பேரும் அலுவலகத்துக்கு போய் உட்காடுறாங்க. ஜாதகத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க, ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அவங்க அண்ணனோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து நல்லா யோசித்து ஜோதிடர் இப்போ சொல்கிறார், அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை தான், இருந்தாலும் அந்த நேரங்கள்லாம் கொஞ்சம் கண்டத்திலிருந்து தாண்டி வந்துட்டார். இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் அவருக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வருது. கலத்திர ஸ்தானத்தில் குரு உடைய பார்வையும் குரு பயிற்சியும் திருமண காலகட்டத்தை மிக சரியாக சாதகமான சூழ்நிலை அமைய போகுது. அதற்குரிய திசா புத்திகளும் 2ஆம் வீட்டுக்குடைய 7ஆம் வீட்டுக்குடைய அதிபதியினுடைய திசா புத்திகள் நடந்தால் அவருடைய வாழ்க்கையில் திருமணங்கள் கைகூடி வரும். அந்த அடிப்படையில் கொன்னனுடைய ஜாதகத்திலையும் கலத்திர ஸ்தானாதிபதியினுடைய திசாபுத்தி நடக்குது. நிச்சயமாக 6 மாதம் கழிஞ்சு திருமணம் நல்லபடியாக நடக்கும். இந்த 6 மாதத்துக்கு பிறகு தான் திருமணம் நடந்ததுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் அவர் முதலாளிங்கிற ஒரு ஸ்தானத்தை அடைவார்.
ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சு அவர் முதலாளிங்கிற ஒரு ஸ்தானத்தை அடைவார். அந்த 6 மாதத்துக்கு முன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கைகூடி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த 6 மாதத்துக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது நல்லது. இது ஏன் அப்படின்னா 6 மாதத்துக்கு பிறகு சொந்த தொழில் செய்து உயர்வான பலனை அடைவார். அப்போ அடையும் போது அந்த தொழில் என்னவோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிற்சியை இந்த 6 மாதம் எடுத்து நல்ல அனுபவத்தையும் தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு ஒரு அஸ்திமாரமாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் முதலாளி ஆகிறதுக்கான பயிற்சி கிழமை இந்த 6 மாதத்தை பயன்படுத்திக்கணும். அதுக்கு இந்த 6 மாதம் ரொம்ப பயன்படும். மாத சம்பளத்துக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வள்ளியும் சக்திவேலும் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. 6 மாதம் வேலைக்கு போகட்டும், மாத சம்பளம் வாங்கட்டும், தொழிலை நல்லா கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் திருமணமும் நல்லா நடக்குன்னு சொல்கிறீங்க. திருமணத்துக்கு பிறகு சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணி ஒரு முதலாளி ஸ்தானத்துக்கு வருவாங்க, நல்லா முன்னேறுவாங்கன்னு சொல்லிட்டீங்க ஐயா. ஆனால் அவருடைய ஜாதகத்தில் என்ன தொழில் செய்யலாம், எந்த வேலை வாய்ப்பு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது மட்டும் கண்டுபிடிச்சு கணிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய தொழிற்ஸ்தானத்தை எல்லாம் பார்த்து 10ஆம் வீடு நல்ல சுக்கிரன் ஆதிக்கம் இருக்குது, சந்திரனுடைய பார்வை இருக்குது, ரொம்ப ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் தொழிற்ஸ்தானத்தை நல்ல வலிமையாக இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையை அவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஒரு அழகழகான வண்ண வடிவமான ஆடைகளை எல்லாம் தயார் செய்து அதை வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எதிர்காலத்தில் நல்லா வருவார். அதனால் டெக்ஸ்டைல்ஸு டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வள்ளி யோசிச்சு, ஆமாம் உங்களுக்கு டெய்லரிங்லாம் தெரியும் ஐயா, ஆரம்பத்தில் டெய்லரிங்லாம் கற்றுக்கிட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க. அது ஏதோ நேரங்காலம் போதாத காலம் அதில் தன்னுடைய கொஞ்சம் சோம்பேறித்தனத்தாலையும் சேராத சேர்க்கையாலையும் அதில் கவனம் செலுத்தாமல் ஒரு பாதை மாதிரி போயிட்டாப்புல. அவருக்கும் அந்த நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவாற்றலும் சிந்தனையும் இருக்குது அப்படின்னு சொல்ல அதுதான். அதனால் பழைய விஷயத்தை புதுப்பிச்சு மறுபடியும் அந்த துறையில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் அவங்க ஈடுபட்டு ஒரு 6 மாத காலம் நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சதுன்னா அதை நல்லா கற்றுக்கிட்டு இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு முதலாளியாக, எக்ஸ்போர்ட் கம்பெனியினுடைய முதலாளியாக, வெளிநாடுகளுக்கெல்லாம் துணிகளை அனுப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறந்த முதலாளியாக இன்னும் ஒரு 20-30 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்ல ஒரு விடை கிடைச்சிருச்சு, புரிதல் கிடைச்சிருச்சுங்கிற அடிப்படையில் ஜோதிடருக்கு உரிய வணக்கத்தையும் மதிப்பையும் கொடுத்து நன்றி தெரிவிச்சுட்டு அங்கேருந்து 2 பேரும் வர்றாங்க. கடைகளுக்கு தன்னுடைய வியாபாரத்தை துவங்குறாங்க. இந்த வியாபாரத்தை தொடங்கினதுக்கப்புறம் இந்த செய்தியை வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுப்போம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணும்போது வள்ளி ஃபோன் பண்ணும்போது அண்ணனுடைய அம்மா தன் அம்மா ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. என்ன வள்ளி, என்ன விசேஷம், என்ன தகவலா அப்படின்னு திடீர்னு ஃபோன் பண்ணுறிய அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது, நம்ம வீட்டில் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன, மனசுக்கு தோணும்போது ஃபோன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா, அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை, காலையில் ஜோதிடரை பார்த்தோம், அண்ணனுடைய ஜாதகத்தையெல்லாம் பார்த்தோம், எதிர்காலத்தில் எந்த துறையில் முயற்சி செஞ்சால் அந்த துறையில் முன்னேறுவாருன்னு கேட்டோம். டெக்ஸ்டைல்ஸ் துறை ரொம்ப அற்புதமாக இருக்குது, நல்ல முதலாளி ஸ்தானத்துக்கு 20-30 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு, வெளிநாடுகளுக்கெல்லாம் துணி அனுப்பக்கூடிய அளவுக்கு நல்ல முதலாளியாக வருவார். அதுக்கு அவர் 6 மாதத்துக்கு ஒரு கடையில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க சொல்கிறாரு அப்படித்தான் சொன்னார். அப்புறம் 6 மாதத்துக்கு பிறகு திருமண யோகமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவியெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நல்ல முதலாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதைத்தான் தகவல் சொல்லலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நீ ஃபோன் பண்ணது நல்ல நேரம் தான் இந்த வள்ளி, இப்போ அண்ணன் வேற எங்கேயும் போகல, அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதான் போகிறாரு, ஃப்ரெண்டு எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் வச்சுருக்காப்புல, நல்ல ஒரு வண்ண வண்ண ஆடைகளை எல்லாம் டிசைன் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வச்சுருக்காரு. நேற்று சாயந்தரம் அண்ணனை பார்க்கும்போது, நீ நிறுவனத்தில் நல்ல மேனேஜராக நிறுவனத்தை பார்த்துக்க அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி என்கிட்ட சொல்லிட்டு கரெக்டாக அங்கே தான் போகிறாரு அப்படின்னு நீ ஜோதிடரை பார்த்தது அவர் சொன்னதும் மிக சரியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இயல்பாக
இவர் அந்த ஒரு பெரிய நிறுவன எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு நல்ல ஒரு மேனேஜராக நல்ல சம்பளத்துக்கு இவர் இன்னைக்கு பேசிட்டு வர போகிறாப்புல. நாளையிலிருந்து நிச்சயமாக அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு மேனேஜர் வேலைக்கு போவார். மாதம் நல்ல சம்பளம் கிடைக்கும். எதிர்காலத்துலேயும் அவனும் ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ வள்ளி ரொம்ப சந்தோஷப்பட்டு முருகனை மனதார வேண்டி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அண்ணனுடைய வாழ்க்கையிலையும் நிறைய முன்னேற்றம் நடக்கணும்னு மனசுக்குள்ளே வேண்டி சந்தோஷப்பட்டுக்கிறான். இந்த சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதையினுடைய தொடர் முருகனுடைய அருளாலும் அவரவர்களுடைய விதிப்படியும் ஜோதிடத்தினுடைய கிரகத்தினுடைய இயக்கத்தாலையும் இந்த கதையில் வரக்கூடிய பாத்திரத்தினுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள்லாம் எப்படி வடிவமைக்கப் போகிறது, முன்னேறப் போகிறது என்பதையெல்லாம் இனி வரும் தொடர்களில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த கதை ஜோதிடம் சார்ந்த பக்தி சார்ந்த கதை. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.